Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஷாப்பிங் vlog வந்து பார்க்க போகிறீங்க. நான் வந்து கடையில் போயிட்டு டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் ரோடுக்கு தான் வந்து போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோக்குள்ளே தான் போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் வந்துட்டு நான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, காசிமேட்டில் இருக்க N4 தாங்க. N4 வந்துட்டு விநாயகர்லாம் எடுத்துகிட்டு வந்து கரைக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு சரி நான் இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய விநாயகர் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய கூட்டமாகவும் வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே விநாயகரை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே கிளம்பி போகிறோம். இந்த விநாயகர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எலி மேலே வந்துட்டு விநாயகர் படுத்துட்ருக்க மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கும் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நாங்கள் மெரினா பீச் கிட்டே வந்துட்டோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவி தேட்டர் பக்கத்தில் இருக்க ரிலையன்ஸ் ஷாப்புக்கு தான் வந்து போக போகிறோம். நான் வந்துட்டு எதுக்காக இந்த ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃப்ரையர் வாங்குறதுக்காக தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ஏர்ஃப்ரையர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்டே காமிக்கல. சரி ஓகே இந்த இயர் வந்து வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு தான் வந்து வந்திருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு 2 ஷாப்பு வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். க்ரோமாக்கும் போக போகிறோம். இது வந்துட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணி எடுக்கிற வீடியோ தான். 100% வந்து நான் கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் இதில் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோம் அப்ளைன்சஸுமே இருந்தது. நான் வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன். நாங்கள் கேட்டு வந்த ஏர்ஃப்ரையர் பார்த்திங்கன்னா, இங்கே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது இவங்கக்கிட்ட வந்து ஒரு 1500 வந்து அதிகமாகவே இருந்தது. சரி நம்ம வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து க்ரோமா இருக்குது பாருங்கள். புகாரி ஆப்போசிட்டில் க்ரோமா இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ க்ரோமாவுக்கு தான் வந்து போக போகிறோம். ரிலையன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிவி, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷிங் மிஷின், அதுக்கப்புறமா வந்துட்டு ஏசி இதெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுலெல்லாம் நல்ல ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மிக்சர், கிரைண்டர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஆஃபர் கிடையாது. ஆஃபருன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. நார்மல் எம்ஆர்பி ப்ரைஸே பார்த்தீங்கன்னா க்ரோமாவை கம்பேர் பண்ணும்போது ரிலையன்ஸில் வந்து ஒரு 1000 rupees வந்து அதிகமாக தான் இருக்குது. இல்லை 500 அதிகமாக தான் இருக்குது ஒரு ப்ராடக்ட்லேயுமே. இன்றைக்கி வந்துட்டு ஒரே நாளில் 2 ஷாப்புக்குமே போனதுனால எனக்கு வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணால் நீங்களும் வந்துட்டு பயனடைவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பிலிப்ஸ் ஏர்ஃப்ரையர் தான் வந்து வாங்குறதுக்காக போயிருந்தோம். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 13,500 சம்திங்கோ 900 சம்திங்கோ வந்து இருந்தது. இதே வந்துட்டு க்ரோமாவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோவும் நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நிறைய டிவிலாம் பார்த்தோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா டிவி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சரி புதுசாக டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியும் வந்து பார்த்துட்ருந்தோம். நிறைய புதுசாக டிவி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருக்குது டிவிலாம். நான் ரொம்ப நாள் ஆகுது இது மாதிரி வந்து ஷாப்புக்கெலாம் போய். நான் கன்சீவ் ஆகி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா இப்போ தான் வந்துட்டு இது மாதிரி ஷாப்புக்கெலாம் வந்து நான் போகிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு தெரியல. டிவியோட ப்ரைஸ் பாருங்கள் 2.5 லட்சமா அந்த டிவி. அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, கேலண்டர் மாதிரி இருந்தது அந்த டிவி பார்க்குறதுக்கே. அதிலே வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பழைய டிவியை வந்து எக்ஸ்சேஞ்சில் எடுத்துகிட்டு ஆஃபரில் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு டிவி அப்படின்னு சொன்னாங்க. சரி செக் பண்ணலான்னு நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணுறாங்கன்றதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஐஃபோன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற 13 Pro, அதுக்கப்புறமா 13 மேக்ஸு எல்லாமே வந்து இருந்தது. இது வந்து 13 Pro என்னோடய ஃபோன் மாடல் இது. இதோட ப்ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1,19,000 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே இஎம்ஐ ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து 1,29,000 வந்து
மேக்ஸ் பார்த்திங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், அதனால தான் அதுக்கு மேக்ஸ்ன்னு பேர். ஐஃபோனில் நல்லா பெருசாகவே இருந்தது. இதில் இருக்க கலர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஃபோன் 12 எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளேயில் கொடுத்துருந்தாங்க. சும்மா உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். இந்த vlog பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து 2 ஷாப்பையும் கம்பேர் பண்ணி தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ரோமா ஷாப்க்கு வந்தாச்சு. க்ரோமா ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ரஷ்ஷாகவே இருந்தது. நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு பிலிப்ஸ் ஏர்ஃப்ரையர் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். நிறைய பிராண்ட் பார்த்தோம் ஆல்ரெடி. ஆன்லைனில் வந்து நிறைய சர்ச் பண்ணி வீட்டிலே வந்து முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் கூட எங்கள் பாப்பா வந்திருக்கா. மேக்னாவை வந்து கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம். அவள் வந்து ரொம்ப அடம் பிடிக்க போகிறா, அழுக போகிறான்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அவளை நார்மலாக வெளியில் கொண்டு போனாலே ரொம்ப வந்து அவள் ஒரு மாதிரி அழுது ரொம்ப அடம் பிடிப்பா. நான் ஆனால் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சமத்து குட்டியாக இருந்தா எங்கள் பாப்பா. நாங்கள் வந்து சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நான் இந்த பிலிப்ஸ் ஏர்ஃப்ரையரோட ப்ரைஸ் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். 12,499 வந்து இங்கே போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 13,900 சம்திங் வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே வாங்கியிருந்தால் எவ்வளோ வந்து நமக்கு ஒரு 1,500 கிட்ட நஷ்டமாக தான் ஆயிருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு 1லேருந்து 2 கடையில் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு எது பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். க்ரோமாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இருந்து, ரிலையன்ஸை விட என்னை கேட்டால் க்ரோமாவில் தான் நிறையவே இருக்குது. எந்த ஒரு பொருளை பார்க்க போனாலும் அதில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை 15 தான் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு இப்போ நான் டைசன் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். டைசன் வேக்யூம் கிளீனர் தான் எங்கள் வீட்டில் வாங்கி 1 இயர் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சூவியோட பர்த்டேக்கு வந்து லாஸ்ட் இயர் என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. சூவிக்காகவே வந்து வாங்கினது. ஏன்னா நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன், அவள் வந்து முடி கொட்டினான்னா பாப்பா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சீவ் ஆனவனையுமே என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின பொருள் வந்து டைசன் தான். இப்போ வந்து புது அட்டாச்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூவாக வந்திருக்க டைசனை வந்து நான் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் வந்து காமிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி ரிவ்யூவும் வந்து நான் போடலை. சீக்கிரமாகவே வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். க்ரோமாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து ப்ராடக்டோட 2 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, க்ரோமாவில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 500 வந்து பே பண்ணி க்ரோமா வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி தராங்க. க்ரோமாவில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட வாரண்ட்டியும் 500 பே பண்ணி வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். ஏர்ஃப்ரையர் வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். காரில் வந்து ஒரு அண்ணா எடுத்துகிட்டு வந்து வச்சு கொடுக்குறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட் ரோட் சிக்னல் கிட்டே வந்து உங்களுக்கு சரவண பவன் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து போகிறோம். இந்த சரவண பவனில் வந்து காரை பார்க் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதாங்க ஓணம் ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து வெறும் 225 ருபீஸ்க்கு தானா. இதோட மீல் டைம் பார்த்தீங்கன்னா 11 AM to 4 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓணம் ஸ்பெஷலுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு ஒரு காஃபி வாங்கியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் வடை, அதுக்கப்புறம் 2 இட்லி வந்து வாங்கியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அவ்வளோவா சாம்பார் வடை இதெல்லாம் வந்து பிடிக்காது. இருந்தாலும் எனக்கு சரியான பசி. ஈவினிங் நான் எதுவுமே சாப்பிடல, காஃபி குடிக்கல, எதுவுமே பண்ணல. வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. பாப்பா வர தூக்கிட்டு போனதுனால எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. அவள் எந்த நேரம் என்ன பண்ணுவானே தெரியாது. திடீர்னு கத்த ஆரம்பித்தானா அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பாவம் அவங்க வந்துட்டு ஆசையாக வாங்கியிருந்தாங்க. அதை வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். நல்லா இருந்தது. அதனால் நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபியும் குடிச்சிட்டு இப்போ டைம் வந்துட்டு 6:30 தான் இருக்கும். ஈவினிங் டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். இட்லி வந்து ஒரு வாய் வாங்கி நான் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சரவண பவன் வந்து நான் போயிருக்கேன். எப்படியும் பார்த்தா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வந்துட்டு சரவண பவன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கீழெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. செல்ஃப் சர்வீஸ் பண்ணுற இடத்துல வந்து க்ளீனாக நீட்டாலாம் இல்லை. டாய்லெட்லாம் வந்து சுத்தமாக நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது.
ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வைஸ் எல்லாமே பழைய மாதிரியே தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மேக்னா பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப சமத்து குட்டியாக இருந்தா, ஒன்றுமே பண்ணலை. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்டா. ஒரு 2-3 ஹவர் கிட்ட வந்து கீழேயே கையிலேருந்து வைக்கவே விடலை. கையிலே வச்சுட்ருங்க அப்படின்ட்டா. கார்லேயே போகணுன்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டா போல். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். ஒரு 2-3 ஹவர்ஸ் வெளியில் கொண்டு போயிட்டு வந்தாலே அவள் வந்து அன்றைக்கி அதுலேருந்து மாறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தோடனே அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆஹா என்னமோ வாங்கிட்டு வந்துட்டாங்கடான்னு ஒரே ஜாலி ஆகிட்டு அது பக்கத்துலேயே நின்று குலைச்சிட்டே இருந்தா. உடனே ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.